நான் வச்ச பிரியாணி அனுஷ்யா வச்ச சிக்கன் பிரியாணி. நல்லா கண்ணில் பார்த்தே சொல்லுவேன் சிக்கன் என்ன வேவல. நெய் ஊத்துன மாதிரி தெரியலையே. எனக்கு நெய் பிடிக்காது. நெய் ஊத்தி பாசுமதி கிடைச்சது திண்டுக்கல்ல தாள பாக்கெட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அது நான் செய்ய போறேன், அது வந்து மம்மி சாப்பிட போறாங்க இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து அனுஷ்யா சிக்கன் பிரியாணி சமைக்க போறாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சா? வச்சாச்சே. என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க? பச்சை மிளகாய், வெங்காயம், ஓகே, தக்காளி. எண்ணெய் ஊத்தி சூடாயிடுச்சு. இப்போ நான் எப்படி எல்லாம் சமைக்கணும்னு சொல்ல போறேன். அதே மாதிரி வந்து அனுஷ்யா சமைக்க போறாங்க. ஓகே ஓகே. இவளோட கை பக்குவம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? கை பக்குவம் இப்படிதான் இருக்குது. அப்படிதான் கை பக்குவம். ஓகே, இப்போ பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். ஓகே. மிளகாக்கு அப்புறம் என்ன போடணும்? வெங்காயம் போடணும். ஓகே. அது தக்காளி. ஏன் வெங்காயம் எடுக்குவேன்? இஞ்சி போடு போடு. தக்காளி எவ்வளவு போடணும்? எல்லாத்தையும் போட்டுரு. எல்லாத்தையும் போட்டு. ஆமாங்க, மேடம் வந்து மலர் தூவி கொண்டு இருக்கிறாங்க. பாத்துக்கங்க, பிரியாணிக்கு வந்து மலர் தூவுறாங்க. நல்லா வேகமா ஒரு கிண்டிட்டு தக்காளி ஆட் பண்ணி தீயறதுக்குள்ள தீஞ்சு போய் பிரியாணி தீஞ்ச வாசனை அடிச்சிச்சு. பிரியாணி பிடிக்கும். இவ ஒரு தீஞ்ச பிரியாணி பைத்தியம், அதனால தீச்சிருவா எப்படியும். ஐயோ, ஊத்துறாளே அப்படியே. எவ்வளவு போடணும்? குத்து மதிப்பா போடு, கொஞ்சமா போடு. என்ன பொறுப்பு. நல்லா ஒரு 5 minutes நல்லா எண்ணெய் கரைஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. வாயை அடி அப்படி வச்சிருக்கிற. ஓகே, இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் சிக்கன் ஆட் பண்றது. எப்ப ஆட் பண்ணுங்கிறது நீ ஆட் பண்ணிக்க. அது எப்படி எனக்கு தெரியும்? யூ ஆர் தி குக். இந்த கையில இருக்கிற அந்த ஜோல்னா ஜிப்பு தான் தெரியுது. இவ பிரியாணி செஞ்சு நான் சாப்பிட்ட மாதிரி. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருமா? பிரியாணி தேருமான்னு பாருங்க. சரி, இப்போ என்ன பண்றோம்? உன்னுடைய விருப்பமே, உன்னுடைய அளவே. நான் 5 ஸ்பூன் போடுவேன். போடு. பிரியாணி நீ நானும் தானே சாப்பிட போறோம். எனக்கு நீங்க தானே சாப்பிட போறீங்க. ஒரு 3 ஸ்பூன். உன்னுடைய விருப்பமே தெரியல. நான் தான் அளவு கை பக்குவம் அனைத்தும் அனுஷ்யாவோடது. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி என்னோடது. சிக்கன் எங்கேயோ பறக்குது. வாசனையெல்லாம் வருது மக்களே. இந்த மக்களே நல்லா வாசனையெல்லாம் அடிக்குது. சிக்கன் வந்து நன்றாக வெந்து கொண்டு இருக்கிறது. நிஜமா வாசனை அடிக்குதா? எனக்கு ஒன்றுமே வரலையே. நல்லா உங்களுக்கு மட்டும்தான் வாசனை வரும். உங்களுக்கு தான் டவுட்டாக இருக்குதா? அப்போ வாசனை வருதா இல்லையா சொல்லு. வரல. அப்போ நல்லவங்களுக்கு மட்டும்தான் வாசனை வரும். இப்போ சொல்லு, வருதா இல்லையா? சூப்பராக இருக்குது வாசனை. இதுதான் சோறு நம்மளாதான் சோறு. ஆனால் குட் ஷெஃப் நம்பிட்டேன். பெஸ்ட் ஷெஃப் இன் தி வேர்ல்ட். முடியலடா சாமி. பார்த்துக்கங்க. போதுமா? வரைக்குதா? ஓகேவா? நம்ம சாப்பிடலாமா? ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். எனக்கு இந்த உப்பு, உரப்பு, காரம் அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. நல்லா கண்ணில் பார்த்தே சொல்லுவேன் சிக்கன் என்ன வேவல. சமைக்கிறது தடவை. இதுல வாய் மட்டும் பாத்துக்கங்க, வண்டலூர் வரைக்கும் போகுது. சிக்கன் மட்டும் பிரியாணில வேகாம இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். அதான் எனக்கு நீங்க தானே சாப்பிட போவீங்க. கரெக்ட். அது எதுக்கு தண்ணி? எனக்கு நான் கூட பிரியாணில ஊத்துறாளா காட்டின்னு நினைச்சேன். தண்ணி பிடிக்கும். ஷெஃப்க்கு தண்ணி தாங்கல. ஐயோ, ஷெஃப் தயவு செஞ்சு மடி சொல்லாதமா. அப்பனா வேர்ல்ட் பெஸ்ட் ஷெஃப். சோ முடியலனால சரி சிக்கன் வந்துச்சான்னு பாரு.
என்னாச்சு? வந்துச்சு. சிக்கன் வந்துருச்சா? நம்பலாமா? இந்தாங்க. தண்ணி ஊற்றணும். அரிசி எவ்வளோ வச்சிருக்க? 2 டம்ளர்ஸ். இந்த டம்ளர்ல. அப்போ 3 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்று. 2 3. ஓகேவா? ஓகே. நம்ம சமைக்கிறதுக்கு இவ சமைக்கிறதுக்கும் பாருங்க குக்கர் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு. சரி இது என்னத்துக்கு இவங்க எவ்வளோ சிக்கன் என்னமோ போட்டு மொத்தி வச்சிருக்கு. பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பீ தேவச்சிச்சுடா. அரிசி போடுறதுலேயே பார்த்தா பயந்து ஓடிடணும் அந்த மாதிரி இருக்குது. நெய் ஊத்தி பாசுமதி கிடைச்சது திண்டுக்கல் தாள பாக்கெட்டி. முடியல என்னால. இந்த பிரியாணி இந்த பிரியாணி பார்த்துக்காங்க மக்களே. இந்த பிரியாணி திண்டுக்கல் தாள பாக்கெட்டி. நெய் ஊத்துற மாதிரி தெரியலையே. எனக்கு நெய் பிடிக்காது. பார்த்துக்காங்க மக்களே. நெய் பிடிக்காதாமா. ஆனா நெய் ஊத்தி நேசம் கொட்டின்னு மட்டும் பாடிடுவான். எண்ணெய் ஊத்தி பாசுமதி கிடைச்சது திண்டுக்கல் தாள அனுமதின்னு சொல்லாம போனேன். ஓகே மக்களே, சிக்கன் 65 ரெடி. கலர்ஃபுல்லான சிக்கன் பக்கோடா. ஓகே மக்களே, அனுஷ்யா வச்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி பயங்கரமா ஊறி நிக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக பிரியாணியில் சிந்துச்சுன்னா டேஸ்ட் போயிடும். ஸோ அழுங்காமல் எடுத்துடலாம். கலர் பொடியெல்லாம் எதுவுமே போடாமல் வச்ச பிரியாணி. சும்மா கலர் வச்ச பிரியாணி. அனுஷ்யா வச்ச சிக்கன் பிரியாணி. வாவ், செம்மையா இருக்கே. நல்லா தான் சமைச்சிருக்கா. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு நானே சமைச்சு தரேன். நீங்க அதுக்கு போல வாழ்க்கையில பிரியாணியே சாப்பிட மாட்டீங்க. குக்கர் தீச்சிருக்கிறா பாருங்க. பாருங்க, இது வந்து அனுஷ்யா வச்ச பிரியாணி. குண்டால தீஞ்சிருக்குது. ஐயோ, நான் சொல்ற டைலாக்ல அவ சொல்றாளே. பா செம்ம சூப்பரா இருக்குமா. அவ சமைச்சங்கிறதுனாலே அள்ளி விடுவா. நம்பிடாதீங்க. சூப்பரா இருக்குமா. ஒரு கல் லைட்டா உப்பு சேர்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா இருக்கும். இவளோட கை பக்கமும் கூட நல்லா தான் இருக்கு. ஒரு கல் உப்பு எப்படி சேர்க்கறது? பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கல்லோட